பர்த்டே ஃபங்க்ஷன்ல நான் கொடுத்த அந்த முத்தம் கொடுத்த அந்த வீடியோவை மட்டும் அனுப்புறாங்க. அது ரொம்ப கவர்ச்சியான ஆபாசமான வீடியோ எல்லாம் கிடையாது, ரொம்ப சாதாரணமா ஒரு வீடியோ, முத்தம் கொடுக்குற ஒரு வீடியோ. ஆனா அந்த டைம்ல நான் இந்த நியூஸை உலகத்துக்கு சொல்லாததுனால திடீர்னு ஒருத்தன் வெளியில வந்துட்டு இந்த மாதிரி பாஸ்டர் வந்து ஒரு பொண்ணோட இருக்கிறான்னு சொன்னா எல்லாரும் என்ன தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு பயந்து போய் நீங்க அதை ரிலீஸ் பண்ணாதீங்கடான்னு சொன்னேன். அதை வச்சு என்னை மிரட்டி அதுக்கு பின்பதாக என்ன செய்றாங்கன்னா 21ஆம் தேதி என் பர்த்டே அன்னைக்கு நைட் 21ஆம் தேதி இந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்புறாங்க. இது எல்லாருக்கும் தெரியும், என் மனைவி உள்பட. 21ஆம் தேதி நைட்டு 11:45 என்ன ஃபோன் பண்ணி சொல்றா, நீ உயிரோட இருக்காது, நீ செத்துரு. இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு பக்கம் ஊழியம் போயிட்டு இருக்குது, ஒரு பக்கம் நான் பாடல் எழுதிட்டு இருக்கிறேன், அது பண்றேன், நிறைய சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ இவங்களும் ஒரு பெரிய டீமா சேர்ந்துட்டு நீ பழி வாங்க நினைக்கும் போது நான் கிட்டத்தட்ட செத்த பணமாகத்தான் தெரிந்தேன். எனக்கு ஒரே ஆறுதல் தேவ பிரசனம் மட்டும்தான். நான் ஆண்டவர்ட்ட போய் அழுவேன், ஆண்டவரே நான் இது தப்பா செஞ்சேன், இது ரைட்டா செஞ்சேன், என்ன இருந்தாலும் நீங்க என்னை பாத்துக்கோங்க. நான் ஒரு நாளும் மனிதர்கள் என்னை பழி வாங்கவோ இதை பயன்படுத்தி என்னை அழிக்க நினைத்தால் அதுக்கு நீங்க ஒரு நாள் நீங்க சம்மதிக்க மாட்டீங்கன்னு தெரியும் ஆண்டவரே, நான் ஆண்டவர்ட்ட சொல்றேன்.